மூலப்பொருட்களை சேகரித்து வச்சிருந்த நிலையில வெப்பத்தால் திடீரென்று பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறில பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. முக்கிய நபர்கள் கொலை செய்து சதி திட்டம் தீட்டப்பட்டதா அல்லது வேறு எதுவும் காரணமா என்ற கோணத்துல காவல்துறையினர் விசாரணையில ஈடுபட்டு ஒரு இளைஞர் அரசனிக்கு பகுதியில பாத்தீங்கன்னா கிராமத்துல மோட்டார் பம்பு செட் அருகே உள்ள ஒரு ஓட்டு வீட்டுல 2 கொலை வழக்கு உட்பட பல்வேறு கொலை வழக்குகள் தொடர்புடைய அரவிந்தன் என்பவர் அவ்வப்போது சென்று வந்திருக்காரு. அங்க குண்டுவெடிப்பு தயாரிப்புக்கான மூலப்பொருட்கள் அந்த சேகரித்து வச்சதுல வீடு முழுவதும் பயங்கர சத்தத்துடன் வெடி வச்சு விபத்து ஏற்பட்டதுல அக்கம் பக்கத்தில் அச்சமடைந்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. சிவகங்கை நகர் காவல் ஆய்வாளர் லிங்கபாண்டிய சார்பு ஆய்வாளர் மற்றும் ஹரிகிருஷ்ணன் தலைமையிலான காவல்துறையினர் விசாரணை தொடங்கினாங்க. மேலும் தடயவியல் துறை நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து ஆய்வு மேற்கொண்டதுல வெடிகுண்டு தயாரிக்க தேவையான மூலப்பொருட்கள் மாதிரிகளை சேகரிச்சிருக்காங்க. இந்த நிலையில அந்த இடத்தில் வசித்து வந்த அரவிந்தன் என்பவர் இளைஞர் தீவிர தேடுதல் வேட்டைக்கு பின் போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. இவர் மீது 2 கொலை வழக்குகள் 10க்கும் மேற்பட்ட குற்ற வழக்கில் தொடர்புடையவர் உள்ளார். வெடிகுண்டு தயாரித்து முக்கிய நபர்களை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டினாரா அல்லது தனது பாதுகாப்பிற்காக வெடிகுண்டு தயாரித்தாரா என்ற கோணத்துல போலீசார் பல்வேறு விசாரணை கொண்டு இருக்காங்க. குடியிருப்பு பகுதியில் வெடிகுண்டு வெடிச்ச சம்பவம் மிகவும் இருக்கு. 2007 ஜூன் 29ஆம் தேதி ஓடும் காரில் வெடிகுண்டு வைத்து சிவகங்கை நகர்மன்றத்துல முருகன் இறந்த சம்பவம் ஆசியாவிலே முதல் முறையா பார்க்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 17 ஆண்டுகளுக்கு பின் அதே நாளில் சிவகங்கை அருகே ஒரு ஓட்டு வீட்டுல வெடிகுண்டு சத்தத்துடன் கேட்டது மிகவும் முக்கியத்துவமா பாக்குது. இதை தொடர்ந்து சிவகங்கை மாவட்ட காவல்துறையினர் பரபரப்பா இருக்காங்க. தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.